விஜய் வந்து அசைக்க முடியாத ஒரு அரசியல் சக்தியா வளர்ந்திருக்காரு. அதாவது திமுக கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சியே இதை சொல்கிறார்கள் என்றால் ஒரு அரசியல்ல ஒரு நோக்கம் இருக்கிறது. தம்பி விஜய் அசைக்க முடியாத கட்சியா அசைக்கக்கூடிய கட்சியா என்று சொல்வதை விட ஒரு கட்சியாக அவர் இங்கே வந்திருக்கிறார். அதனால ஆனா முடியாத கட்சியாக அவர் எப்ப மாறுவார்னா தேசிய ஜனநாயக கூட்டணியோட கூட்டணி வைக்கும் பொழுதுதான் அசைக்க முடியாத கட்சியா மாறுவார். இல்லைன்னா அசைத்து பார்க்கின்ற கட்சியாகத்தான் இருக்க முடியும். இல்ல வருவதற்கு வாய்ப்பு இருக்கா சொல்ல எப்படி தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கெல்லாம் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற பொறுப்பு இருக்கிறதோ அதே பொறுப்பு விஜய்க்கும் இருக்கிறது என்று நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்க திமுகவை கடுமையா எதிர்க்கிறீங்க, திமுக வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். அப்படி என்றால் அது தனியாக முடியுமா இல்லை என்றால் அணியாக முடியுமா என்பதை அவர் சிந்தனை செய்ய வேண்டும் என்பது எனது கருத்து.